for motivating us, sir. Now, I request our guest of honor, Grandmaster John Louis, sir, to address the gathering. Respected guests on the dais, school administrators, beloved teachers and students, of course, இந்த பள்ளிக்கு தூண்களாக நிற்கக்கூடிய பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். டாக்டர் எல்டன் கூறியது போல நானும் அவரும் வருடம் பல நிகழ்ச்சிகளில் இந்த பள்ளியில் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு ரெண்டு நிமிடம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த தருணத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி நாம் திட்டமிடணும் அப்படிங்கிறது ஒரு குட்டி கதை. நம்ம நேரடியாக பாயிண்ட்டை சொல்லாமல் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையிலிருந்து நீங்கள் சிந்தித்து உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன். ஒரு காலத்தில் ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சு, யார் வேணுமாலும் ராஜாவாயிடலாம். 5 வருஷம் அவங்க ராஜாவாக இருக்கலாம், என்ன வேணுமாலும் அனுபவித்து கொள்ளலாம் ராஜாவாக. ஆனால் அந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு விலங்குகள் நிறைந்த, கொடூரமான விலங்குகள் நிறைந்த, எதுவுமே விளையாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. மிஞ்சி போனால் 2 நாளைக்கு உயிர் வாழ முடியும், அவ்வளோதான், விலங்குகளிடமிருந்து தப்பித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அடித்து கொல்லப்படுவார்கள். அதான் அந்த நாட்டினுடைய சட்டம். அப்படி இருக்கும்போது சில பேர் ராஜாவை ஆகிறாங்க. ஏன்னா 5 வருஷம் நம்ம வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிடலாண்டா அப்படின்ட்டு. ஒரு 4 முறை 5 ஆண்டுகள் சில இளைஞர்கள் வர்றாங்க, நான் ராஜாவாகிறேன்னு சொல்கிறாங்க. ராஜாவாகிட்டு எல்லா என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஆட்டம் பாடல் என்னென்ன என்ஜாய்மெண்ட் இருக்கோ லைஃப்பில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க. 5 வருஷம் கழித்து அழுதுகிட்டே போயிட்டு அந்த காட்டில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் விலங்குகள் அவர்களை அடித்து கொன்று தின்றுவிடும். 5வது முறை ஒருத்தர் வர்றார், ராஜாவாக வர்றாரு. அது ஒரு எல்லாரை விட ரொம்ப இளைஞன், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், நான் ராஜாவாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவாயிடுறாரு. 5 வருஷம் முடியுது. அவரும் நல்லா ஆட்சி புரிகிறாரு. மற்ற மன்னர்கள் மாதிரி இல்லை, வேறு மாதிரி ஆட்சி புரிகிறாரு. 5 வருஷம் கழித்து அவரை படகுல ஏற்றி வழக்கம் போல் அந்த காட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக அந்த படகை அருமையாக ஜோடிச்சு, பெரிய அந்த டைட்டானிக் கப்பல் மாதிரி ஜோடித்து ஊர் மக்கள் கொண்டு போய் அவரை அந்த காட்டில் விட்டுட்டு வருவாங்க. எல்லா மன்னர்களும் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்சவங்கெல்லாம் அழுதுகிட்டே போவாங்க. இவர் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவருடைய பரிவாரங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ரொம்ப அந்த படகுல எல்லாரும் ஏற்றிட்டு சந்தோஷமாக போகிறாரு. இப்போ மக்களை கேட்குறாங்க, எல்லோரும் அழுதுகிட்டு போவாங்க, வருத்தப்பட்டு போவாங்க, நீங்கள் சாவ போகிறீங்க நாளைக்கு, எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மன்னன் சொல்கிறாரு, நான் 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தேன்னா முதல் வருஷம் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் நாட்டில் இருந்தேன், ஆனால் இந்த விலங்குகளை பழக்கப்படுத்தக்கூடிய, விலங்குகளில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய சில பேரை காட்டுக்கு அனுப்பிச்சு இங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாம் பிடிச்சி அதெல்லாம் பழக்கப்படுத்திட்டேன். சில விலங்குகளை அடைச்சி வச்சுட்டாச்சு. 2வது வருடம் என்ன பண்ணேன், நம்ம ஊரில் இருந்த நல்ல விவசாயிகள் இந்த காட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே இருந்த புதர்களெல்லாம் அழித்து நல்ல காட்டை உருவாக்கிட்டான். 3வது வருஷம் என்ன பண்ணேன், சில இந்த கட்டிட தொழிலாளர்கள்லாம் அனுப்பிச்சு ஒரு பெரிய ஊரையே உருவாக்கிட்டாங்க. 4வது வருடம் என்ன பண்ணேன், அதில் விவசாயம் பண்ணி இனிமேல் மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு அதில் உணவுப் பொருளையும் தயாரிச்சிட்டேன். இப்போ 5வது வருடம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்னையே இந்த காட்டுக்கு அனுப்புகிறீங்க. அந்த காடு காடாக இல்லை, ஒரு பெரிய செழிப்பு மிக்க நாடாக உருவாக்கி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் தான் மாணவர்கள், நீங்கள் அந்த அந்த எப்படி பள்ளி மாணவன் தான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே திட்டமிட்டு போனது போல், நீங்கள் இந்த பள்ளியில் படிக்கும் பொழுது, நாம் பள்ளியை விட்டு வெளியே சென்றதற்கு பிறகு, கல்லூரியை விட்டு வெளியே சென்றதற்கு பிறகு இந்த அடர்ந்த காடான ஒரு சவால் நிறைந்த சமூகத்தை சந்திக்க போகிறோம். அந்த சவால் நிறைந்த அந்த சமூகத்தை சந்திப்பதற்கு நாம் இப்போவே என்ன பண்ணணும், தயார் பண்ணிக்கணும். ஸோ அந்த தயாரிப்பில் தான் பள்ளிகளும் ஆசிரியர்களும் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இங்கே 34 வருடமாக இந்த பள்ளி நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கு படித்த மாணவர்கள் பல நாடுகளில், பல துறைகளில், நம்ம நாட்டிலேயே பெரிய பெரிய இடங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள்லாம் என்னென்னா, அவங்க இங்கே படிக்கும்போதே அந்த மாதிரி சவால் நிறைந்த சமூகத்தை அவங்க எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதலோடு அவங்க செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்க முடியுது. அதே போன்று நீங்களும் இன்று நடைபெற்றக்கூடிய அந்த கேலியாட்டங்கள், களியாட்டங்கள், ஆடம்பரங்கள் இதில் மனதை செலுத்தாமல்
வருங்காலத்தில் நாம் சமூகத்தை, சவால்கள் நிறைந்த சமூகத்தை எப்படி சந்திக்க போகிறோம் என்பதை மனதில் கொண்டு இப்பொழுதிருந்தே திட்டமிட்டு காலங்களை வீணாக செலவு செய்யாமல் ஒரு முதலீடாக செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இத்தகைய சிறந்த திட்டமிடுதலையும் நம்மளுக்கு தேவையான மூலதனத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த குழந்தை இயேசு பள்ளி மேலும் சிறக்க, அதில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பணி சிறக்க, இங்கு படித்து வெளியேறுகின்ற மாணவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க, இந்த உங்களை வாழ்த்துவதற்கும் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்தினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.